டவர் ஆஃப் சைலன்ஸ். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த இடம் சைலண்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்மள மாதிரியான மனுஷங்களால் போக முடியாது. ஏன்னா அந்த டவர் ஃபுல்லாகவே மனிதர்களுடைய பிணங்களால் தான் நிரம்பி இருக்கும். ஏன்னா இது சௌராஷ்டிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபியூனரல் மெத்தட் தான். இது 4th செஞ்சுரியில் தான் உருவாக்கியிருக்காங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, நிலம், நீர், ஆகாயம், அதுக்கப்புறம் நெருப்பு, இது எதுவுமே மனிதர்களுடைய உடம்பால் மாசாகக்கூடாது, மாசுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த முறையை கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் எப்படின்னா, இறந்து போன மனிதர்களுடைய உடம்பை அந்த டவரோட டாப்பில் கொண்டு வச்சுடுவாங்க. அதை பிணந்தண்ணி கழுகுகள் இல்லை அதை ப்ரெடேட்டர்ஸ் அதை சாப்பிட்டுட்டு போகும். அந்த உடம்பை சாப்பிட்டுட்டு போகும். அதோட மிச்ச மீதிகள் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கும். இது இந்தியாவில், அது மும்பையில் இருக்குது. இது இன்னுமே சில பேரால் எதிர்க்கப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு ஃபியூனரல் மெத்தட் தான் இந்த டவர் ஆஃப் சைலன்ஸ். இது பார்சி டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்சி மக்களால் பின்பற்றப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபியூனரல் மெத்தடு. பார்சி அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா, அந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறவங்க பேர் தான் பார்சி. அதனால தான் அது பார்சி மெத்தட் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. இது ரத்தன் டாட்டாவும் இந்த மாதிரி முறையில் தான் என்னை நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது. அது ரொம்ப ஒரு பெரிய டிபேட்டுக்கு உள்ளாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.